அல்லாஹ்வுடைய குஃபர் தய்யிபாக்குள்ள ஆரிஃபின்கள் அவுலியாக்கள் தாராளமான அக்ஸரான மானாக்கள் சொல்லுவாங்க. இருக்கு மாஷா அல்லாஹ். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, பெரிய விஷயம் இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாகிறது, வாழ்க்கை சந்தோஷமாகிறது. நம்ம என்ன பிள்ளைகளுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அங்கங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என்ன திங்கட்கிழமை நேரத்தை நாம கோட்டை விட்டுறாம தவற விட்டுறாம டே டைம்ல சண்டே எங்கேயாவது கூட்டிட்டு போனா கூட மகரிபுக்கு முன்னாடி வந்து மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய நாயகத்துடைய மௌலிது கரீம் நடந்த நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய கதவுகளை எல்லாம் இந்த ராத்திரி திறக்கிறான். அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன நாம பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது அதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? வசந்தமான வாழ்க்கையா போகுது. மாஷா கஷ்டம் தீர்றதுக்கான வழியை நாம என்ன தவற விட்டுட்டு கஷ்டமா இருக்குதே வாழ்க்கையில என்ன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஒரு மனுஷன் காலையில முடிக்கும் போதே என்ன எந்திரிக்கும் போதே அன்னைக்கு அவனுடைய எத்தனை பிரச்சனை எல்லாத்தையும் விரண்டு தஸ்மீ செய்யறமா என்ன சுபான பிரச்சனை தான் எண்ணிக்கிட்டே எந்திரிக்கிறான். அப்புறம் நாள் எப்படி அவனுக்கு சந்தோஷமா இருக்கும்? நாள் எப்படி சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷத்துக்கான வழி எது? சர்தார் அம்பியா சர்க்கார் தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் செய்யணும். ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சதுக்கான அடையாளம் என்ன? ரசூலுடைய ஆல்மத தேடுறது. ரசூலுடைய அதீமு ஷானை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு எவ்வாறு சொல்லி தந்திருக்கிறானோ கலாமுல்லாஹ்வுல அதை நாம் படிக்கிறோம், அதுல நாம தலபு செய்யறது, அது நம்ம ஆர்வம் காட்டுறது. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீம் நடந்த சங்கையான இந்த ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நாள் தான் நாயகம் அவங்களோட சங்கையான உம்மோட மணி வைத்திருந்து உலகத்துக்கு வந்தாங்க. ஒரு திங்கக்கிழமை ராத்திரி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. கியாமத் நாள் வரையில எல்லா திங்கக்கிழமை ராத்திரி என்ன துஃப்தஹுல் அப்வாபுல் ஜன்னah. நாம நினைச்சுக்கிறோம் மீலாசி நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம்னு சொல்லி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன எல்லா வாரமும் எவ்வரி வீக் மார்ச்சால அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் ஹபீபுல் ஆலத்துடைய மௌலிது கரீம் அல்லாஹ் இக்ராம் செய்யறான், அல்லாஹ் தாதீம் செய்யறான். அதுக்காக சொர்க்கத்துடைய வாசல்களை எல்லாம் அல்லாஹ் திறக்கும்படி கட்டளையிடுறான். மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்யறாங்க. இமாம் முஸ்லிம் ஜாமி சஹீஹ் முஸ்லிம் மாசல ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. துஃப்தஹுல் அப்வாபுல் ஜன்னah. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது. சொர்க்கத்துடைய அபுவாபல் எல்லாம் ஓபன் ஆகும். அல்லாஹ் ஓபன் ஆக அப்படி சொல்றோம். காரணம் என்ன? ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது கரீமுடைய அந்த சய்யிதுல் அவ்காத் அல்லாஹ் இக்ராம் செய்யறது. நாயகம் அவர்கள் மௌலிது கரீமான தஹஜ்ஜுடைய வேளையில அல்லாஹ் மக்ரிபிலே என்ன திங்கக்கிழமை நேரம் உதயமானவனே சொர்க்கத்தை கதவு அல்லாஹ் திறக்க சொல்லிடுறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதுல நமக்கு என்ன செய்யறான்? ஹுர்மத் காட்டுறான். அவங்க ஹபீபுல் ஆலத்துடைய மௌலிது கரீமுடைய வக்த் ஷரீஃப் வாரதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வக்த் ஷரீஃப் அல்லாஹ் கௌரவிக்கிறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அதன் காரணத்தினால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா
அவர்கள் மாஷால்ல என்ன சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹுடைய கவுல் சரி, கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் என்ன இக்ராம் செய்யறதுடைய பரக்கத்தை பத்தி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. மன் அஸம மௌலிது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌலிதுல் கரீம் யார் கௌரவிப்பாரோ அவர் எப்படிப்பட்டவர்? ஃபகத் அஹ்யல் இஸ்லாம், ஃபகத் அஹ்யல் இஸ்லாம். அவர் மாஷாஅல்லா என்ன இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி வைத்தவர் ஆவார். இஸ்லாத்தை அவர் என்ன ஹயாத்தாக்கி வைத்தவர் ஆவார். अब अल्लाह जल्ल शानहु तआला அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப், இக்ராம் ஷரீஃப், தஅதீம் முபாரக் அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு ஆலா மர்தபா இருக்குதுங்கறத உமர் ரலியல்லாஹு அறிஞ்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அறிஞ்சிருக்கிறாங்க. இப்படி சொல்றது யாரு? சாதாரண ஆள் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க, இன்னைக்கு நைட் ஒரு மனாம் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க சஹாபாக்கள், இந்த கழிஞ்ச நைட்டு நான் ஒரு மனாம் கண்ட ரோயா பார்த்தேன். ரோயால எனக்கு பால் கொடுக்கப்பட்டுச்சு, லபன். பால் குடிச்சேன். எந்த அளவுக்கு ஜாஸ்தியா குடிச்சிட்டேன்னா ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க சஹாபாக்கள், இந்த அளவு அதிகமா குடிச்சேன்னா என்னுடைய இந்த விரல்கள்ல உள்ள நெகக்கட்டு இருக்குதுல்ல, இந்த வழியா என்ன வெளியே வரக்கூடிய அளவுல அதிகமா குடிச்சிட்டேன். மீத இருந்த பாலை உமர் இப்னு கத்தாப்ட்ட நான் கொடுத்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமா விசாரணை செஞ்சாங்க. இதனை கேட்டவன மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள், நாயகமே அதுக்கு என்ன தாபீர், அந்த மனாமுக்கு என்ன விளக்கணும் கேட்டாங்க. உடனே மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து ரிசாலத்துல் கரீமா விசாரணை செஞ்சாங்க. அல் இல்ம், அது ஞானமாக இல்மாகும். பாலை குடிச்சதுக்கும் நாயகம் உமர் ரலியல்லாஹு மிச்ச பாலை கொடுத்ததுக்கும் மீனிங் என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இல்ம் இல்மாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்ன தாராளமான இல்மு கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சாதாரண ஆளு சொல்லல. வருஷத்துக்கு ஒரு நாள் அல்ல மீலாத் ஷரீஃப், எல்லா திங்கட்கிழமை ராத்திரி ரசூலுல்லாஹ் மௌலித் ஷரீஃப் தான், மீலாத் ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ். எல்லா திங்கட்கிழமை ராத்திரி நாம இத பிராக்டிகலா பார்க்கணும்னு சொன்னா நாகூர் ஷரீஃப்ல, நாகூர் ஜமாஅத் தர்பார் ஷரீஃப்ல ஆஷுரா கானான்னு ஒரு இடம் இருக்கு, தர்கா ஷரீஃப் உள்ள. சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மனாகிப் ஹுசைன் நடக்கிற இடம். அந்த இடத்துல எல்லா திங்கட்கிழமை ராத்திரியும் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித் ஷரீஃப் ஓதப்படும். அது மழையா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். சுனாமி வந்த பொழுது கூட அந்த மௌலித் ஷரீஃப் நிக்கல. சுனாமி வந்து என்ன, எல்லாரும் ஊட்ட விட்டு வெளியே வரவே பயந்துகிட்டு உயரமான இடங்கள் எல்லாம் போய் ஜனங்க உட்கார்ந்தாங்க. அந்த டைம்ல கூட இந்த மௌலித் ஷரீஃப் ஸ்டாப் ஆகும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரஃப கர்ரம் மதது வாலா நாயகம் கோமானுடைய மஹப்பத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் அல்லாஹ் நம்ம கல்புல அமைச்சு வச்சுட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ரசூலுடைய மகா கௌரவத்தை, ரசூலுடைய மகா உன்னதத்தை, ரசூலுடைய ஆல்மத்து ஷரீஃபை
அல்லாஹ் எப்படியெல்லாம் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி கொடுத்திருக்கிறான், அதை நம்ம அறியணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குவாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அந்த தலபு வந்துட்டா அந்த மஹப்பத் என்ன செய்யும், மேலும் மேலும் அக்ஸர் ஆகிட்டே போகும் மாஷாஅல்லாஹ். மஹப்பத் மாஷாஅல்லாஹ் விசாலமாகிட்டே போகும். மஹப்பத் மாஷாஅல்லாஹ் விசாலமாகிட்டே போகும். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வாழ்க்கை நமக்கு விசாலமாக வாழ்க்கை நமக்கு பேரானந்தமாக அல்லாஹ் ஆக்கிட்டே கொண்டு போயிட்டு வாழ்க்கையெல்லாம் நமக்கு பேரானந்தம் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் என்ன ஆகிட்டே போகும். நம்ம ஒவ்வொருத்தரும் மாஷாஅல்லாஹ் என்ன இப்போ காலையில் முடிக்கும்போது டிசைன் பண்றீங்க, நீங்க என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்றது, அவரோட வியாபாரம், குடும்ப விஷயம், ஒண்ணுக்கு எவ்வளவு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற. அதுல இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ்வுடைய அல்பத்து ஷரீஃபை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவிட்டேன், நேற்று இரவு எவ்வளவு செலவிட்டேன், இன்னைக்கு எவ்வளவு நான் செலவிடணும், அதை நாம என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சு நாம பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஆஷிக்கின்களாக அல்லாஹ் நம்மை மாற்றக்கூடிய அந்த வழியை தேடுறது தான் சூஃபிசம். அதுதான் அவுலியாக்களுடைய வழி, அதுதான் அவுலியாக்களுடைய வழி. இதனாலதான் வழிமார்கள் காட்டுல போய் உட்கார்ந்தா அந்த காடு என்ன சிட்டி ஆயிடும். போய் உட்கார்வாங்க காடுல, என்ன ஆகுது, அல்ல சிட்டி ஆக்கிடும். காரணம் என்ன, அந்த வழியுடைய மூச்சும் பேச்சும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபாக, வழியுடைய மூச்சும் பேச்சும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபாக இருக்கும் மாஷாஅல்லாஹ். ஒரு சின்ன ஒரு சம்பவம், சென்னைக்கு வந்தா சென்னையில அடையாறுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, மெட்ராஸ்ல அடையாறுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இந்த அடையாறுல ரோட்டு ஓரத்துல பார்த்தா குராசானி பீர் மஸ்ஜித் சொல்லி பெரிய பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் இருக்கும். அந்த மஸ்ஜித் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி அதுல ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, குராசான் நாட்டுல இருந்து ஒரு வழி காஜா குல் முஹம்மது ஷா நக்ஷபந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வழி இல்ல, அவங்க மாஷாஅல்லாஹ் என்ன இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு அவங்க வந்த நோக்கம் சுல்தான் அவுலியா காஜா முஹிதுல் சிஷ்தி நாயத்தை ஜியாரத் செய்யறதுக்காக. காஜா நாயத்தோட ஜியாரத்தை முடிச்சிட்டு அவங்க மாஷாஅல்லாஹ் என்ன அப்படியே சவுத் இந்தியால வந்தாங்க. நாகூர் பாஷா நாயத்தை ஜியாரத் பண்ணாங்க. கோலத்துல சஹாபி ரசூல் தமீம் மன்சா நாயத்தை ஜியாரத் செஞ்சாங்க. அப்ப எல்லாம் காடு, சென்னையில இருந்து கோலத்துக்கு சொன்ன பூரா காடு. இந்த அடையாறுங்கிற இடம் பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ள அவங்க இருந்து மாஷாஅல்லாஹ் அவங்களோட தங்குற இடம் அந்த காடா வச்சிருக்காங்க, கேமன்ற இடம். அந்த நேரம் மதராஸ் என்ன ஆற்காடு நவாபு சல்தனத் பண்ணக்கூடிய நேரம். நவாபுனா ராஜா, ஆற்காடு ராஜா ஆட்சி கொண்ட நேரம், சல்தனத்தோட டைம். ஆற்காடு அந்த நவாபுடைய படையில உள்ள சோல்ஜர்ஸ் காட்டுக்குள்ள யாராவது ராத்திரில வந்து, அந்த காலத்துல என்ன யாரும் கள்ளர்கள் தங்கியிருக்கிறாரா என்ன இதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக சிஐடிஸ் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தா காட்டுக்குள்ள மாஷாஅல்லாஹ் பிரகாசமா இருக்கு. அது ஒண்ணும் பௌர்ணமி காலம் கிடையாது, ஐயாம்பல் மீல் டைம் கிடையாது, ஃபுல் மூன் டைம் இல்ல, சாதா டைம். காட்டுக்குள்ள மாஷாஅல்லாஹ் பிரகாசமா இருக்கு. போய் பார்த்தா அங்க ஒரு டென்ட் இருக்குது.
அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு ஆள் தூங்குறாங்க. தூங்குற அந்த நபர் மாஷா அல்லாஹ் மூச்சு விடுறாங்க. அவங்க தூங்கும் போது என்ன, நம்ம மூச்சு வெளியே போகல, அதாவது உள்ள எடுத்து வெளியே விடுவோம்ல, மூச்சு வெளியில வரும்போது பார்த்தா அவங்க மூச்சு கட்டு அப்படியே பிரகாசம், ஒரு நட்சத்திரமான பிரகாசம் அடிக்குது. இந்த வந்த ஆர்கான் வாபுடைய சிஐடிஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் அங்கே நின்றுட்டாப்படி. நேரம் முடிஞ்சு அவன் தஹஜ்ஜுதுக்கு எழுந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன எதுன்னு விசாரிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, யாரு எங்க வந்துருக்கீங்க? நான் குராசான்ல வந்திருக்கிறேன், என் பேர் குல் முகமது. ஆமா, நீங்க தூங்கும் போது நாங்க என்ன இந்த மாதிரி பார்த்தேன் ஒரு விஷயத்தை, உங்க மூக்குல வெளியில போற மூச்சை பார்த்தா அப்படியே என்ன லைட்டிங் அடிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை, அது நான் என்ன ஆதத்து உறக்க வார வரையிலையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பத்த கதரா ஷரீஃபை நான் கல்புல தசவுராக்கி ஸலவாத் ஷரீஃப் ஓதிக்கிட்டே அப்படியே தூங்கிடுவோம் மாஷா அல்லாஹ். ஸலவாத் ஷரீஃப் ஓதிட்டு அப்படியே தூங்கிடுவோம் மாஷா அல்லாஹ். நான் ரசூலுல்லாஹ்வோட இஸ்முல் ஆலத்தை அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதுன்னு இஸ்முல் ஆலத்தை சொல்லிக்கிட்டே தூங்குறதுனால மாஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூர் அல்லவா, அவர்களுடைய திருநாமத்தை சொல்லியே தூங்குறதுனால மாஷா அல்லாஹ் என் சுவாசம் முழுக்க அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அப்படி நூறா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இந்த செய்தியை போய் சிஐடி சொன்னாப்புல நவாப் சாப். நவாப் அடுத்த நாள் காலையில வந்து ஹஜ்ரத் காஜா குல் முஹம்மது நக்ஷபந்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வாத்தர் மக்பர் அலி முரீதுடைய கதம் முபாரக தக்பீர் செஞ்சது மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன, அந்த காட்டுக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு கான்கா அமைச்சு கொடுத்தாங்க. அந்த கான்கா தான் இன்னைக்கு குராசானி பீர் மஸ்ஜித்னு சொல்லி அவங்களோட ஊர் பேரால அந்த பள்ளி இருக்குது. அவங்களோட ஜியாரத்தும் பள்ளி உள்ள இருக்குமா சார். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபோட என்ன தூங்கும் போது உடுற மூச்செல்லாம் அல்லாஹ் ஒளிவாக்கிடுறான் மாஷா. சுவாசம் கூட என்ன ஆகுது, நூறாகுது. சுவாசம் நூறாகும் போது வாழ்க்கை நூறாக இருக்குமா? சுவாசம் நூறாகும் போது வாழ்க்கை நூறாக இருக்குமா? அப்ப நூறுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் சரி என்ன ஆகுது, என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நூறாக்குறது மாஷா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நூறாக்குறது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் சரி மாஷா. நாம ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் இருக்கிறோம், நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் முஹப்பத் கொடுத்திருக்கான் நமக்கு. இருந்தாலும் நம்ம என்ன, அந்த முஹப்பத்தை நாம் அடையக்கூடிய வடிவத்தில் இன்னும் நாம் அடையாமல் இருக்கிறோம். அதை நாம் அடையக்கூடிய வடிவத்தில் அடைந்து விடுமையானால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றான்னா அவன்ற வாழ்க்கையை குறித்து பார்சில ஒரு கவிதை சொல்லுவாங்க, மௌலானா ஜாமி ரஹ்மத்துல்லாஹ். அதாவது அவன் வாழ தெரியாதவன் சொல்ல, அவன் என்ன வாழ அறியாதவன். வாழ அறிஞ்சவன் என்ன செய்வான், வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்சு வாழும். காரணம் என்ன, அப்பதான் வாழ்க்கை மாஷால வசந்தமா, வாழ்க்கை மாஷால ஆனந்தமா, வாழ்க்கை மாஷால சந்தோஷமா இருக்கும். ஒரு துணிக்கு மறு துணி கிடையாது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரெண்டு ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க, ஒரே ட்ரெஸ், ஒரு பெரிய போர்வை அப்படி உடம்புல சுத்தி இருப்பாங்க. கமீஸ் இசார் அதெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஜமகாலம் அதை அப்படி சுத்தி இருப்பாங்க உடம்புல. மாஷா அல்லாஹ், அந்த பிலாலை தேடினா அந்த காலத்தில் உள்ள பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அந்த பிலால் முன்னாடி நின்றாப்புல மாஷா அல்லாஹ்.
பிலால் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு துணிக்கு மறு துணி கிடையாது, மாத்திர துணி கிடையாது. அப்படி இருக்கிற ஹஜ்ரத் பிலால்ட அந்த காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து நின்றாங்க. எதுக்கு நின்றாங்க? பிலாலே, நீங்க எனக்கு மதது செய்யணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க, உஸ்மான் நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண? நான் ஃபகீர், நீங்க பெரிய அமீர். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்ல நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும். என்ன கேட்டு வந்திருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு? பிலால் ரலியல்லாஹுவோடு ஒரு ரிலேஷன் வேணும் உஸ்மானுக்கு. அது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு மகள் இல்ல, டாட்டர் இல்ல, நான் ஒரு நிக்காஹ் நடந்துச்சு, என் சிஸ்டர் இருக்கிறாங்க, என்னுடைய சிஸ்டரை உக்த பிலாலை தாங்கள் நிக்காஹ் செஞ்சுக்கணும், உங்களோட எனக்கு ஒரு ரிலேஷன் வேணும். காரணம் என்ன? நீங்க ஃபானி ஃபிர் ரசூல், நீங்க ஃபானி ஃபிர் ரசூல் மாஷா அல்லாஹ், உங்களோட எனக்கு ஒரு உறவு வேணும் மாஷா அல்லாஹ் அக்பர். யார்? உஸ்மான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்றாங்க, எல்லா அம்பியாக்களுக்கும் சொர்க்கத்துல ஒரு ரஃபீக் உண்டு, எல்லா நபிமார்களுக்கும் சொர்க்கத்துல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு. ஒரு ரஃபீக் ஃபில் ஜன்னதி உஸ்மான் இப்னு அஃபான். ரசூலுல்லாஹ்வுடைய சொர்க்கத்துடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருங்கறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான்ங்கறாங்க நாயகம். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு வந்து நிக்கறாங்க ஹஜ்ரத் பிலால். மஹப்பத் ரசூலுடைய மகாம் என்னன்னு பாருங்க மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரூத் லவ்வுடைய பவர் என்ன, அவருடைய குவத் என்னன்னு பார்க்கணும். ஹய்யுல் கரீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவர் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய லத்தத்தில் நமக்கு கமாலியத்தையும் கமாலியத்தையும் ஆமீன் சங்கையான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரின் நய்யரைன் நஸீரைன் கரீமைன் ரவுஃபைன் மலிகைன் மஹ்தூமைன் குதுபைன் ஹுசைன் முஸ்தஃபைன் முஸ்தஃபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரகாத் பின் ஹம்மத் ஹரத் ஆமீன். அவர்கள் பரக்கத் ஷரீஃபோடு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹு சய்யிதீன அல்லாஹ் பிஃதலிஹி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது كما تحب الله يا تصلي عليه.